ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நாங்கள் வந்து இப்போ வந்து பீச்சுக்கு போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம வந்து பீச்சுக்கு வந்துட்டோம். ஆனால் இங்கே பார்த்துக்குங்க, ஒரு கடை கூட கிடையாது. எல்லா கடையும் க்ளோஸ் ஆகிருக்கு. என்னன்னு தெரியல. பாருங்க, எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அலை அடிக்கிறதே தெரியல பாருங்க. ஒரு கடை கூட இல்லைங்க. என்னன்னே தெரியல. நிறைய கேமு எல்லாம் விளையாடலாம் நினச்சி வந்தோம். ஜாலியாக இருக்கலாம்னு ஃபன் பண்ணலான்னு நினச்சோம். ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. எனக்கு ஒரு கடை கூட கிடையாது. அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. தப்பி தவறி ஒரே ஒரு கடை தான் கிடச்சிது. அது என்னன்னா மேல்பூரி கடை மட்டும் தான் இருக்குது. மற்றபடி வேறு எந்த கடையும் கிடையாது. சரி, அடுத்து என்ன பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஹாய் கேஸ், இங்கே பாருங்கள், பர்கர் வாங்கின்னு வந்திருக்காங்க மாமா. சூப்பராக இருக்கு. சிக்கன் பர்கர் மாமா ஆகிட்டு வந்தாங்க. நல்லா இருக்கு. அடுத்து பார்ப்போம். காய்ஸ் வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு போக போகிறோம். ஆமாம், நீங்களும் விட்டு வந்துட்டீங்களா? சரி சரி, போகலாமா? வாங்க. இங்கேயாவது கடைங்க கொஞ்சம் இருக்குது. பீச்சிலலாம் சுத்தமாக கடையே இல்லை. பாருங்க, இங்கேயாவது கடை இருக்குது. நாங்கெல்லாம் கடையே இல்லை. காய்ஸ் அவங்களாம் வந்து ரூம் போட போயிருக்காங்க. கடைக்கு வந்தோம். நான் வந்து எள்ளு பருப்பிலாம் கேட்டிருந்தேன். அதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. பிஸ்கெட்ஸ், கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஹாய் சொல்லுங்கள். இவர் தான் என்னுடைய ஹஸ்பண்ட். பார்த்துருப்பீங்க, நிறைய ஷார்ட்ஸ்லேயும் பார்த்துருப்பீங்க, லாங் வீடியோலையும் பார்த்துருப்பீங்க, எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. சரி வாங்க, ரூம் போட்டாச்சா என்னன்னு தெரியல. கோவில் போயிட்டு வருவோமா? இப்போ வந்து நம்ம வந்து அர்ச்சனை தட்டு வாங்க போகிறோம். அர்ச்சனை தேங்காய் தட்டு வாங்க போகிறோம். சரிங்களா? வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே போகலாம். வாங்க பார்ப்போம். அர்ச்சனை தட்டு வாங்கிட்டாங்க. இங்கே பாருங்க, அவங்க தான் உள்ளே அனுப்புவாங்க. ஜென்ஸை தான் உள்ளே அனுப்புவாங்க. லேடிஸை உள்ளே அனுப்ப மாட்டாங்க. அப்பா கிட்ட வந்து ஜென்ஸ் மட்டும் தான் போகணும். ஸோ அதனால் கோயில் உள்ளே தான் போயின்னு இருக்கோம் காய்ஸ். பாருங்க, கோயில் உள்ள நிறைய கடையெல்லாம் இருக்குது. இதுதான் கோவில் உள்ள போயிட்டு இருக்கோம். கோல்ட் ஆயிடுச்சுங்க காய்ஸ், கோல்ட் ஆயிடுச்சு எனக்கு. அதுதான் என்னால் பேச முடியல. ரொம்பவே கோல்டாக இருக்குது. கடைங்கெல்லாம் கொஞ்சம் நல்லாவே தான் இருக்குது. அந்த துணி வாங்குற சொன்னாங்க, ஆரஞ்சு கலர். கோவில் உள்ள போனால் வீடியோ எடுக்க முடியாது. சரி, ஓகே. நாங்கள் கோவில்கிட்ட வந்துட்டோம். கோவிலில் தான் போக போகிறோம். வீடியோ எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம என்னன்னா, எதனா கடையில் வந்து வளையல் வாங்குவோமா? அந்த பந்து இங்கே இருக்கா பாருங்க, அவங்ககிட்ட பந்து வாங்க. இந்த கடையில் நம்ம ஏதாவது வாங்கலாம். இதாங்க, அப்படியே ஷூட் பண்ணி வருது. எப்படி இருக்குது? இப்படி எடுத்தா இப்படி மூஞ்சி தான் வருது. இப்படி தான் கட்டுறோம். என்ன அப்படி கட்டலாம்? ஓகே ஓகே காய்ஸ், என்ன பண்ணுறோன்னா இப்போ ஏதாவது ஒன்று வாங்குவோம். சரிங்களா? அப்படியே வச்சுக்கோங்க.
ஏய் என் கையில் வாங்கிதா ரெக்கார்ட் அம்மா நாள் ஆமாம் ரெக்கார்ட் ஆகும். போட்டுக்கிறியா போட்டுக்கிறியா எவ்வளோக்கா இந்த வளையல் வாங்கிட்டேன், நல்லா இருக்கா பாருங்க. 80 ரூபாக்கா ஸ்கேனரா வண்டிகளுக்கு வளையல் மட்டும் போதும். ஏன்னா கமல் ஆல்ரெடி இருக்கு, நான் போடவே இல்லை. வாங்க அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்கலாம். போகலாம் அதை வாங்கிட்டுமே லெமன்ல இருக்கு. ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம் பார்க்கலாம் வாங்க. பைக்குக்கு தான். எங்கே போகிறீங்க? மாதம் வர அது வந்து அவங்க வண்டியில் கட்டுறதுக்கு என்னவோ ஒன்று வாங்கிட்டு இருக்காரு. அந்த இது வாங்குறாரு, இதை வாங்கியிருக்காரு வண்டியில் கட்டுறது. ஆல்ரெடி லெமன் வாங்கியிருக்கோங்க. வாங்க போய் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அவங்க அங்கே. வீடியோ கட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு ஆன் பண்ணியாச்சு. இதை தான் கட் பண்ணணும். கட் பண்ணால் இங்கே கட் பண்ணணும். இட்லி வேணாப்பா, அவங்களாம் சாப்பிட மாட்டான். இல்லை தோசை சப்பாத்தி போண்டா சிக்கன் ஏங்க ரைஸ் எனக்கு டிஃபன் தோசை வாங்குங்க. போய் வாங்குங்க. உங்களுக்கு என்ன வாங்கணும்? உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்குங்க. எனக்கு தோசை வேணும். டிஃபன் வாங்கணும். வாங்கிட்டு அடுத்து நம்ம வந்து இதையே நான் தூக்கினேன். வாங்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம வந்து அடுத்து நம்ம என்ன பண்றோம்னு பார்க்கலாம். கட் பண்ணிக்க பாருங்க. சிரிச்சிட்டு இருக்காரு. பயமுத்திட்டீங்க. இப்ப அவரு அழ போறான். இங்க அனல் அடிக்குதுங்க. சரி வாங்க அடுத்து நம்ம என்ன பண்றோம் பார்ப்போம். ஷால் வாங்கலாமா பார்க்கலாம். பிளாக் இல்ல மெரூன் இது நல்லா இருக்கா?
ஒயிட் தான் இல்லை ஒயிட் லெகினுக்கு எனக்கு ஒயிட் ஷால் தான் இல்லை. இது எவ்வளோங்க? வாங்கியாச்சு. ஒரு ஷால் ஒன்று வாங்கியிருக்கோம். 250. ராஜுமா என்ன சின்னதாக இருக்குங்க, இது குழந்தைங்க போடுற மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க சைஸ்க்கெல்லாம் இல்லை, அது ரொம்ப ஷார்ட்டாகவே இருக்கு. தெரியுதா இல்லையா? ஆமா லென்த் வேணும். இது பாருங்க லென்த்தா கரெக்டா இருக்கு. மடிச்சிருங்க சார். அந்த ஒயிட் கொடுங்க, அது இருக்கு பாருங்க, அந்த ஒயிட் கொடுங்க. ஓகே. இப்போ வந்து சால் ஒன்று வாங்கினோம், நல்லா இருந்தது. அப்புறம் இதை பாருங்க, இன்னும் டிஃபன் வாங்கிட்டு இருக்காங்க. டிஃபன் ரைஸ் அண்ட் எல்லாமே வாங்கிட்டு போயிட்டா. அப்புறம் நம்ம அங்கே பீச்சுக்கு போகிற தேவையா? போனோம். இதுக்கா வந்து உட்காந்து ரூம் உள்ள இருக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் போயிட்டு வந்துடலாம். போங்க, எதனா பண்ணுங்க. அவங்க தான் சொன்னாங்க. அதான் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு போலாம். வா, லைட்டா சாப்பிட்டு போலாம் வாங்க. இவங்க பீச்சுக்கு கூப்பிட்டு போற மாதிரி தெரியல காய். ஆனால் விடக்கூடாது இவங்கள. வாங்க நம்ம ரூம் போகலாம். இதெல்லாம் ரூம் புக் பண்ணியிருக்கோம். ரூம் போவாங்க. ரூம் தான் போகிறோம். எங்க இருக்கீங்க? அதே ரூம் அடி. அதான் ஃபர்ஸ்ட் பண்ண வந்த தானே ரூம். இந்த ரூம் தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் போன வாட்டி வரும்போது இதே ரூம் தான். இந்த வாட்டி இதே ரூம் தான் வந்திருக்கோம். வாங்க அடுத்த என்ன பண்ணுறோம் பார்ப்போம். பாருங்க குஷியா விளையாடிட்டு இருக்காரு ஒரு சார். சார் என்ன பண்றீங்க? சாய் குட்டி, சாய் என்ன பண்ணுது? சாய் என்ன பண்ணுது? சாய் இங்க பாருங்க, இங்க பாருங்களா, இங்க பாருங்களா, அது என்னென்ன பண்ணுது பாருங்க. சாய் என்ன பண்ணுது? அங்க பாருங்க, அங்க பாருங்க. ஐயோ பட்டு பட்டு காட்டுமா, பெல்ட்டி போடுதுமா சாய். ஆமா அடியாச்சா, ஆமா பெல்ட்டி போட்டாங்க. சாய் குட்டி பெல்ட்டி போட்டாங்க. அங்க பாருங்க சாய் குட்டி என்ன வந்து பாருங்க. அங்க பாருங்க பெல்ட்டியே பத்துச்சு, பார்த்தா தூங்கிச்சு. சாய் தூங்கிச்சு. சாய்ங்க, சாய் தூங்கிச்சா? சாய் பாய் சொல்லு. பாய் பாய் சாய். சரி, அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது, கொஞ்சம் எல்லாம் ரொம்பவே இருக்குது. அதனால தான் ஃபேஸ்லாம் அப்படி இருக்குது, என்னால் ஒன்றும் முடியல. சரி பார்ப்போம். ஹாய் காய்ஸ், நான் நைட்டு எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். ஸோ அதனால் ரொம்ப இது கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஃபீல் பண்ணேன்றதுக்காகவே அவர் போயிருக்கார் கடைக்கு நைட்டி வாங்கிட்டு வர்றதுக்கு. என்ன என்ன பண்ணுறாரு, என்ன கலர் வாங்கிட்டு வந்திருக்காரு பார்க்கலாம். எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு பார்ப்போம். இருங்க காய்ஸ், பாருங்க வந்துட்டாங்க. வாங்க இங்க பாருங்க, நான் நைட்டி எடுத்துட்டு வரலன்ட்டு எங்க ஹஸ்பண்ட் நைட்டி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. ரொம்பவே நல்லா இருக்கு. என்ன கலருங்க? பிளாக்கா? இது ஓபன் பண்ணுங்க. வாவ், பிளாக் தாங்க. பிளாக் நானும் நைட்டி எடுத்து வந்துட்டேன்டா. பிஞ்சுக்கோ நீ. இந்த மாதிரிலாம் வந்து லைவ்ல வச்சு வீடியோஸ்ல அப்படி பண்ணாத. பிளாக் தான். சரி, நம்ம அடுத்து நான் இதை போட்டுட்டு உங்ககிட்ட வரேன். செக்கோடு காய்ஸ், இங்க பாருங்க நைட்டி மாத்திட்டு வந்துட்டேன். நல்லா இருக்கான்னு பாருங்க. இந்த நைட்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இங்க பாருங்க மை செல்லக்குட்டி பாருங்களேன். இங்க பாருங்களேன், அது எவ்வளவு அழகா கால் நீட்டிக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. சாய் என்ன பண்றீங்க? சாய் சின்சரா செல்லு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பொசிஷன் பாத்தீங்களா? உட்காந்துருக்க பொசிஷன். சாய் சாய் என்ன பண்றீங்க? சாய் சிரிப்பை பார்த்துக்கங்களேன். சாய் நிறைய பண்ணுதுங்க, நிறைய பண்ணுதுங்க. செம்ம ஹாப்பினஸ்ல இருக்கு சாய்.
சாய் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் டூர்னாலே ரொம்ப ஹாப்பி தான். ஸோ அதனால் அவர் தூங்குறதெல்லாம் டைமே கிடையாது இப்போ. ஓகே சரி, இதுக்கப்புறம் பார்ப்போம். பீச்சுன்னு சொன்னோம், ஆனால் பீச்சுக்கு போகிறது தான் கண்டென்ட்டு. பார்த்தா நம்ம வந்து இங்கே பாருங்கள் இப்போ தான் வந்திருக்கோம். நைட்டு வந்தோம், ஆனால் நைட்டில் இருட்டாகிறது என்னால் எதுவும் காட்ட முடியல, பார்த்துக்கோங்க. வாங்க கிட்ட போய் பார்ப்போம். காய்ஸ் பார்த்துக்கோங்க, இந்த கோவில் வந்து நல்ல விசேஷமாக இருக்கும். இந்த படகோட்டம் பட்டம் சாங் இங்கே தான் எடுத்திருக்காங்க. இப்போ வந்து நாங்கள் நைட்டு ரூமில் இருந்து நைட்டிலே வந்துட்டோம். ஏன்னா நம்ம வண்டியில் தானே போகிறோம். ஸோ எதுக்கு நம்ம ட்ரெஸ் மாற்றிக்கணுன்ட்டு நான் சுடி போடல, நைட்டிலே வந்துட்டேன். பீச்சுக்கு போகலாமா? வாங்க. கண்டென்ட்டே பீச்சு 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 சொன்னோம், ஆனால் பீச்சு வந்து காட்டவே இல்லையே இவ அப்படின்னு சொன்னீங்க. இங்கே பார்த்துக்கோங்க, பாருங்க, நல்லா தண்ணி, கடல் வந்து நல்லா தண்ணி நிறையவே இருக்குது. கடல் நிறைய சொரப்பட்டுருக்கு, தண்ணி நிறைய எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்துக்கோங்க. அங்கே பேர் அந்த கடல் பறவைன்னு சொல்லுவாங்களா அங்கே பேர் அங்கே இருக்குது. முழுகி மீன் எடுப்போம். கரையிலேயே மீன் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே பாரு, அதோ பாரு அங்கேயே இருக்கு பாரு கொக்குலாம். நீர் பறவை, அதை பாரு, நீர் பறவை, அதோ பாரு எவ்வளவு தூரம் தண்ணி. நீர் பறவை அதை பாரு, அனு தெரியுதா? கடல் தண்ணி வந்து நிறைய இன்னைக்கு இந்த வாட்டி வந்து கடல் தண்ணி நிறைய இருக்கு. காய்ஸ், நாங்கள் இப்போ வந்து குளிக்க போகிறதுலாம் கிடையாது. சும்மா கால் கை மட்டும் தான் நினச்சிக்கலான் இருக்கோம். அவ்வளோதான். இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.